ஆன்மீகம் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சென்ற என்னுடைய பதிவில் குலதெய்வத்தை எப்படி கொண்டாடணும், எப்படி வழிபடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச தகவல்களை சொல்லி கொடுத்தேன்னு இல்லை, சொன்னேன். அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்ததுங்க. ஒருத்தர் சொன்னாங்க, நாங்கள் கூட இப்படி தாங்க போய் குலதெய்வத்தை நல்லா கொண்டாடுவோம், நீங்கள் ரொம்ப நல்லா சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப உற்சாகம் கொடுக்குறதா இருந்ததுங்க. இப்போது இந்த ஒரு ஆன்மீக தகவல்களில் எதை நம்ம பார்க்க போகிறோன்னா, குலதெய்வத்தை பற்றி அவ்வளோ அழகாக சொன்னீங்கம்மா, ஆனால் எங்கள் குலதெய்வம் எதுன்னே எங்களுக்கு தெரியலையம்மா, நாங்கள் எப்படி குலதெய்வத்தை நீங்கள் சொல்கிற மாதிரி கொண்டாடுறது, கும்பிடுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. குலதெய்வங்கிறதுங்க நம்ம புதுசாக எதுவும் நம்ம கண்டுபிடிக்கிறது இல்லை, கண்டுபிடிக்கவும் முடியாது. ஆண்டாண்டு காலமாக நம்ம முன்னோர்கள்லாம் எதை குலதெய்வமாக வச்சு வழிபட்டு கும்பிட்டுட்டு வந்தாங்களோ அதுதான் குலதெய்வம். இப்போ வேணால் தெரியாமல் இருக்கலாம், இல்லை மறைந்திருக்கலாமே தவிர குலதெய்வன்றதை புதுசாக ஒன்று உருவாக்க முடியாது எந்த சமுதாயத்துலேயும் சரி. இந்த குலதெய்வங்கிறதே நான் ஏற்கனவே போன பதிவில் சொன்ன மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். பல வடிவில் பல ரூபத்தில் இருக்குது குலதெய்வங்கிறது. ஸோ அந்த மாதிரி உள்ள அந்த குலதெய்வத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, குடும்பத்துக்குன்னு குடும்ப தலைவர் யாரோ அவருடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நல்ல ஜோசியம் பார்க்க தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து உங்கள் ஜோதிடத்தை, அதாவது அவருடைய ஜாதகத்தில் ஜோதிடம் பார்க்க சொல்லுங்கள். அந்த ஜோதிடத்தில் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் 5வது இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. யார், நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். யாருடைய ஜாதகத்தை எடுத்தீங்கன்னாலும் அதில் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலேயே 5வது கட்டம் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த 5வது இடத்துல சொன்னேன் இல்லையா, பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு, அதுக்குன்னு ஒரு அதிபதி, அதாவது ஒரு தெய்வம் இருக்குங்க. அந்த தெய்வம் யாரு, அந்த தெய்வத்தின் மூலியமா குலதெய்வம் யாரு அப்படிங்கிறத உங்க ஜோசியம் பார்க்குறவங்களே கரெக்டாக சொல்லிடுவாங்கங்க உங்களுக்கு. அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அவங்க ஜோசியர் மூலியமா நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை வச்சு அவங்க நம்முடைய குலதெய்வம் எது, அது என்ன தெய்வம், ஆண் தெய்வமா பெண் தெய்வமா, அது எந்த திசையில் இருக்குது, அதோட பேர் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிவிடுவாங்கங்க. அடுத்த ஒரு வழி சொல்லட்டுமா, என்ன வழின்னு? ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டிலையே செய்யக்கூடிய, ஆனால் 100% நம்பிக்கையோடையும் மிகுந்த பக்தியோடையும் அதை நீங்கள் செய்யணும். கண்டிப்பாக நிச்சயம் அதுக்கு கண்டிப்பாக பலன் இருக்குங்க. இது நிறைய பேர் குலதெய்வம் தெரியாதவங்க செஞ்சு குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி இன்னைக்கு அந்த குலதெய்வத்தை கொண்டாடி கும்பிட்டு ஓஹோன்னு இருக்கிறவங்களில் எத்தனையோ பேரை நம்ம சாட்சியாக காட்டலாங்க. தெய்வம்லாம் நம்மளை அப்படியே நின்று காக்குங்க, அதில் எந்த வித சந்தேகமும் வேணாம். ஆமாம், இவங்க என்ன சொல்லி அப்படியே செஞ்சு நமக்கு தெரிஞ்சிட போதா அப்படின்னு எல்லாம் தயவு செஞ்சு தப்பாலாம் நினைக்காதீங்க. அவநம்பிக்கையோட இந்த காணொளியை பார்க்காதீங்க. இது குலதெய்வம் தெரியாதவங்க, தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, ஏதாவது ஒரு வழி தெரியாதான்னு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு நிச்சயம் ஒரு பயனுள்ள பதிவாக, சிறந்த பதிவாக இருக்கும்னு என்னுடைய இஷ்ட தெய்வம் விநாயகரை நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேங்க. நான் உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் இது. அது என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி 2 பேருமா சேர்ந்து செய்யுங்க. இதில் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் அந்த ஒரு 5 நாட்கள் இதை தவிர்த்துட்டு அப்புறமா நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். இல்லை எங்கள் வீட்டுக்காரவங்கெல்லாம் செய்ய மாட்டாங்கம்மா, செஞ்சால் நான் தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த மாதவிடாய் காலத்தில் ஒரு 5 நாள் அதை தவிர்த்துட்டு மிச்சம் உள்ள நாட்களில் நீங்கள் செய்யலாம் இதை. சரியா?
இந்த பூஜைய வந்து நீங்க 48 நாள் தொடர்ந்து செய்யணும் நீங்க. ஒரு வீட்ல பூஜை அறையில ஒரு மணப்பலகைய ஒண்ணு எடுத்துட்டு, அதுல வந்து சின்ன சொம்பு இல்லைங்களா? அந்த சொம்ப எடுத்துக்கோங்க. இல்ல ஒரு மண் குடுவ இருக்கும் பார்த்தீங்களா? மண் பானை. குலதெய்வத்துக்கு அது கூட ரொம்ப விசேஷமானதுங்க. செப்பு வந்து ஆக்ரோஷ சக்தி கொண்டது. தெய்வ பலத்த இழுக்கக்கூடிய ஆக்ரோஷ சக்தி கொண்டது. அதேபோல இந்த மண் குவளையும் ரொம்ப சிறந்ததுங்க. இது 2ல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. அத நல்லா சுத்தம் பண்ணிட்டு, அந்த கலசத்திலயோ, அந்த மண் குவளையிலயோ ரூ. 1 நாணயத்த போடுங்க. ஒரு துண்டு மஞ்சள போடுங்க. பச்சை கற்பூரம் போடுங்க. அது ஃபுல்லா பச்சரிசிய நிரப்புங்க. நாட்டு மருந்து கடையிலலாம் நாயுருவி வேருன்னு ஒண்ணு கிடைக்குங்க. நீங்க போய் கேட்டாலே அவங்க அத குடுத்துருவாங்க உங்களுக்கு. அந்த நாயுருவி வேர அதுல சேருங்க. என்னென்ன ஜாமான்? ரூ. 1 காயினு, ஒரு துண்டு மஞ்சளு, பச்சை கற்பூரம், பச்சரிசி, நாயுருவி. சரியா? இந்த 5 ஜாமானும் அந்த கலசத்துல நீங்க சேர்க்கணும். சேர்த்துட்டு, எப்படி வீட்லலாம் நம்ம ஒரு பூஜை பண்றோம், யாகம் பண்றோம்னா, கலசம் ரெடி பண்றோம் இல்லையா? அதே டைப்பு தான். அந்த சொம்புலயோ, இல்ல அந்த மண் குடுவையிலயோ தேங்காய் தேங்காய் வந்து மட்டை தேங்காயா வைங்க. மட்டை தேங்காய் ஏன் வைக்க சொல்றோம் அப்படின்னா, நீங்க 48 நாள் தொடர்ந்து பூஜை பண்ணணும் இல்லையா? அப்ப நீங்க தேங்காயா வச்சீங்கன்னு சொன்னா, சீக்கிரம் அது வந்து கெட்டு போக தன்மை உள்ளது. நம்ம பூஜைய முடிச்சுட்டு அந்த தேங்காய நம்ம உடைக்கும் பொழுது, அது அழுகி போயிருந்ததுன்னா, நமக்கு ரொம்ப மனசு தாங்கொண்ணாத கஷ்டமாயிடும். அதுக்காக தான் நீங்க நல்ல மட்டை தேங்காயா வச்சீங்கன்னா, நம்ம பூஜைய முடிச்சு, நம்ம அடுத்தது எல்லாம் செய்யும்பொழுது அந்த தேங்காய் கெட்டு போகாம நல்லாயிருக்கும். அதுக்காக தான் மட்டை தேங்காய வைங்கன்றது. அந்த சொம்புல மாவிலைய வச்சு, அந்த மட்டை தேங்காய வச்சு, அதுக்கு மஞ்சள், குங்குமம்லாம் பொட்டு வச்சு, அந்த மணப்பலகையில அந்த கலசத்த வைங்க. கலசத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன அகல் விளக்குல இலுப்ப எண்ணெய். குலதெய்வத்தெல்லாம் வசீகரிக்கக்கூடிய, குலதெய்வத்துக்கு மிகவும் இஷ்டமான எண்ணெய் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இலுப்ப எண்ணெய் தாங்க. ஸோ ஒரு அகல் விளக்குல இலுப்ப எண்ணெய ஊத்தி, அதுல திரி வந்து வாழைத்தண்டு திரி இல்லன்னா பஞ்சு திரி. எது வேணாலும் போடுங்க. நீங்க இலுப்ப எண்ணெய் கிடைக்காதுல்லம்மா, எங்க இதுலலாம் நாங்க என்ன பண்றது அப்டின்னா, நெய் இல்லன்னா நல்லெண்ணெய். இந்த 3 எண்ணெயில ஆனா இலுப்ப எண்ணெய் தான் ஃபர்ஸ்ட் பீரியாரிட்டி. அதுதான் நீங்க வந்து கண்டிப்பா அத தான் நீங்க யூஸ் பண்ணணும். அது இல்லாத பட்சத்துல இந்த நெய்யோ, நல்லெண்ணெய்யோ நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே. அந்த அகல் விளக்குல நல்லா இலுப்ப எண்ணெய ஊத்தி, திரிய போட்டு, விளக்கேத்தி, மனசார அப்படியே கண்ணுல கண்ணீர் சிந்த, "அம்மா! எனக்கு குலதெய்வம் எதுன்னு தெரியல. ஒரு தாய் இல்லாத ஒரு குழந்தைய போல அனாதையா நாங்க இருக்கோம். எங்க குலதெய்வம் தெரியாம, நீ எங்க இருந்தாலும், எந்த திசையில இருந்தாலும், இந்த கலசத்துல வந்து எழுந்தருளி, எங்களுக்கு காட்சி குடுத்து, சாட்சி குடுத்து, எங்கள நீ ஏத்துக்கிட்டு, எங்க குலத்துக்கும், எங்க வம்சத்துக்கும், எங்க 7 7 பிறப்புக்கும், 7 ஜென்மத்துக்கும் நீ குலதெய்வமா இருந்து எங்கள காத்தருளணும்மா அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணுலேருந்து கண்ணு தண்ணி தார தாரையா கொட்ட கொட்ட நீங்க மனப்பூர்வமா வேண்டிட்டு டெய்லி 48 நாளும் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல இந்த பூஜையை நீங்க செய்யணும். மற்ற நேரம் எதையும் நீங்க அதை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா 6 மணிக்கு மேல நம்முடைய வாழ்க்கை முறையே வேற வேற மாறி போகும் எல்லாம். ஸோ நம்மளால வந்து சுத்தபத்தமா எல்லாத்தையும் கடைபிடித்து செய்ய முடியுமாங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ காலையில எழுந்த உடனே குளிச்சுட்டு 4லேருந்து 6க்குள்ள நீங்க இப்ப இன்னைக்கு ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, முதல் நாளே எல்லா பூஜை ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணி, கிளீன் பண்ணி, வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி, இந்த பூஜைக்கு உண்டான எல்லா பொருட்களையும் நீங்க கரெக்ட்டா தயார் பண்ணிக்கிட்டு, பூஜை அறையில எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு, பூஜைக்கு உண்டான அத்தனையும் தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை, பாக்கு, பூவு, ஊதுபத்தி, சாம்பிராணி, சூடம்னு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நீங்க தயார் பண்ணிக்கிட்டு, கணவன் மனைவி 2 பேரும் தம்பதி சமேதரா அழகா உங்க பூஜை அறையில உட்கார்ந்து, இந்த பூஜைய நீங்க ஆரம்பிங்க. அந்த மாரி நீங்க இந்த பூஜைய ஆரம்பிக்கும் பொழுது, கிழக்கு திசையாவோ, இல்ல மேற்கு திசையாவோ உட்கார்ந்து பூஜைய செய்யுங்க. உங்க வீட்டு பூஜை ரூம் எந்த திசைய நோக்கி இருக்கோ, எப்படி நீங்க பூஜை ரூம் அமைச்சிருக்கீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி
நீங்க இந்த கிழக்கு திசையோ, மேற்கு திசையோ நீங்க சூஸ் பண்ணி செய்யுங்க. எப்பொழுதுமே நல்ல ஒரு வளர்பிறை நாள்ல, நல்ல நாளையில நீங்க வந்து இந்த பூஜைய ஆரம்பிக்கிறது ரொம்ப உகந்த ஒரு நாளா இருக்கும். சஷ்டியில கூட ஆரம்பிக்கலாம். வளர்பிறை சஷ்டியில கூட ஆரம்பிக்கலாம். பஞ்சமி திதியில ஆரம்பிக்கலாம். அது மாரி நல்ல பௌர்ணமியில கூட ஆரம்பிக்கலாம். குலதெய்வத்துக்கெல்லாம் அமாவாசையும், பௌர்ணமியும் அவ்ளோ விசேஷங்க. ஆண் தெய்வமா இருந்தா அமாவாசை, பெண் தெய்வமா இருந்தா பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த அமாவாசை, பௌர்ணமி, வளர்பிறை இந்த மாரி நாட்கள்லலாம் நீங்க வந்து இந்த பூஜைய ஆரம்பிச்சு, தொடர்ந்து 48 நாளும் நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்க குலதெய்வம் எங்க இருந்தாலும் தேடி ஓடோடி வருங்க உங்களுக்கு. தேடி ஓடோடி வரும். கண்டிப்பா 9ஆம் நாள், 11ஆம் நாள், 21வது நாள், இல்ல 32வது நாள், இந்த மாரி அந்த 48 நாளைக்குள்ள ஒரு நாள் கண்டிப்பா உங்க குலதெய்வம் நீங்க வச்சு பூஜை பண்ற அந்த கலசத்துல வந்து எழுந்தருளி, அருமையா உங்களுக்கு காட்சி குடுக்கும், சாட்சி குடுக்குங்க. "எப்படிம்மா குடுக்கும்?" அப்படின்னு நீங்க கேட்கலாம், சந்தேகப்படலாம். முதல்ல பூஜை செய்ற உங்க கனவுல வந்து அருமையா பிரத்யக்ஷணமா காட்சி குடுத்து, "அடியே தங்கமே, நான் தாண்டி உன்னோட குலதெய்வம். நீ என்ன தேடி நான் வரணும்னு நீ பூஜை பண்ண உன்னுடைய பூஜையை நான் ஏத்துக்கிட்டு உனக்கு நான் வந்துட்டேன். இனிமேல் நீ என்ன தான் கும்பிடணும். நான் தான் உன் குலதெய்வம்னு" சொல்லி கண்டிப்பா உங்க கனவுல வந்து அது காட்சி குடுக்குங்க. சரி அப்படியே காட்சி குடுக்கல அப்படின்னாலும், உங்க வீட்ல உள்ள உறுப்பினர்கள் யார் மூலியமாவாது அந்த குலதெய்வம் வந்து கண்டிப்பா நான் தான் உங்க குலதெய்வம் அப்படின்னு சொல்லி காட்சியா, சாட்சியா சொல்லும். அடுத்தது நீங்க கோவிலுக்கெல்லாம் போறீங்கன்னு வச்சுங்க. கோயில்ல போயும் உங்களுக்கு இதே நெனப்பாவே தான் இருக்கும். ஐயோ! நமக்கு குலதெய்வம் எதுன்னு தெரியலையே! நம்ம எப்படி இது பண்றது? இத்தன நாள் நம்ம பூஜை பண்ணோம். நமக்கு ஒண்ணும் காட்சி குடுக்கலையே! நமக்கு ஒண்ணும் வந்து பதில் சொல்லலையே! என்ன பண்றது? அப்படின்னு நீங்க ரொம்ப கவலைப்பட்டு கோயில்ல போய் அப்படியே அசந்து போய் உட்கார்ந்திருப்பீங்க. டக்குன்னு பாருங்க, அப்படியே அசிரீரி மாரி யாராவது ஒருத்தர் ஏதாவது பேசிட்டு போவாங்க. அவங்க பேசின அந்த வார்த்தையிலேருந்து உங்க குலதெய்வ தொடர்பா ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும். அசிரீரியா கிடைக்கும் அது. அதெல்லாம் மிகப்பெரிய குடுப்பனைங்க அதெல்லாம். எல்லாருக்கும் அந்த மாரி அது அமையுமா, கிடைக்குமாங்கிறதெல்லாம் ரொம்ப அது தெய்வ சங்கல்பம் இருந்தா தான் அந்த மாரிலாம் நடக்கும் உங்களுக்கு. அந்த மாரியும் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலியமாவும் உங்களுக்கு குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சிருங்க. இந்த மாரி வழியெல்லாம் நீங்க பின்பற்றி செஞ்சு பாருங்க. குலதெய்வம் கண்டிப்பா உங்கள வந்து அப்படியே நிக்குங்க. நேர்ல நின்னு பேசும். 100% சில பேருக்கு அப்படியே காட்சி குடுக்கல அப்படின்னா, அவங்கலாம் ரொம்ப காலமா குலதெய்வ ஒரு வழிபாட்டையே எத்தனையோ தலைமுறைக்கு கூட குலதெய்வ வழிபாட்ட வழிபடாமலேயே அப்படியே அவங்கலாம் விட்டு விட்டு போயிருக்கும். அதுவும் உங்களுக்கு குலதெய்வம் உங்களுக்கு வந்து எதுன்னே தெரியாம கண்டுபிடிக்க முடியாம போலாம். சரி இப்படியெல்லாமும் உங்களுக்கு தெரியல, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த 48 நாளும் முடிச்சு, நீங்க அந்த குலதெய்வம் அதுக்குள்ள உங்களுக்கு எதுவும் காட்சி குடுக்கல, உங்களுக்கு எதுவும் சொல்லல, எது குலதெய்வம்னே உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்கு ஒரு நிலைமை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அம்மன், முருகர், பெருமாள் இந்த 3ல ஏதாவது ஒரு தெய்வத்த நீங்க உங்க குலதெய்வமா நீங்களே ஏத்துக்க வேண்டியது தான். அது உங்க விருப்பம் அது. நீங்க வந்து அம்மன வழிபட போறீங்கன்னா, அம்பாள்ல எத வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ராஜராஜேஸ்வரி எடுத்துக்கலாம். எத வேணாலும் நீங்க அம்பாள குலதெய்வமா நீங்க ஏத்துக்கலாம். அடுத்தது முருகன். இன்னைக்கு ரொம்ப பேருக்கு பார்த்தீங்கன்னா, சுவாமிமலை முருகன் தான் வந்து குலதெய்வமா ரொம்ப இடத்துல கும்பிடுறாங்க. அதுமாரி முருகனையும் நீங்க எடுத்துக்கலாம். அதுமாரி பெருமாள், திருப்பதி, வெங்கடேச பெருமாள், ஏழுமலை யானையும் நீங்க வந்து குலதெய்வமா ஏத்துக்கலாம். இது 3ல எத வேணாலும் நீங்க குலதெய்வமா ஏத்துக்கிட்டு, அந்த 48 நாள் முடிஞ்சதும், அந்த அரிசியில அழகா ஒரு பொங்கல தயார் பண்ணி, அன்னைக்கு அந்த எத நீங்க அது இந்த 3ல நீங்க எத தெய்வமா ஏத்துக்கிறீங்களோ, இனிமேல் உங்களுக்கு அத்தன தலைமுறைக்கும் அதுதான் தெய்வம் உங்களுக்கு. உங்க அந்த நீங்க இந்த தலைமுறையில நீங்க இருக்கீங்கன்னா, இதுல நீங்க இந்த முருகனையோ, பெருமாளையோ, அம்பாளையோ நீங்க குலதெய்வமா நீங்க ஏத்துக்கிறீங்க மனசார அப்டின்னா, இனி உங்க அடுத்தடுத்த தலைமுறை எல்லாத்துக்குமே நீங்க எந்த தெய்வத்த குலதெய்வமா
ஏத்துக்கிறீங்களோ, அதுதான் இனிமேல் உங்களுக்கு குலதெய்வம். ஸோ அந்த குலதெய்வத்த நீங்க சாட்சியா எடுத்துட்டு, அந்த 48 நாள் முடிஞ்சதும் அந்த அரிசியில நீங்க வந்து நல்ல ஒரு சக்கர பொங்கல படைச்சு, சுவாமிக்கு வச்சு அபிஷேகம் பண்ணி, தூப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சு, குடும்பத்தோட உழுந்து சாஷ்டானமா கும்பிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வர ஒவ்வொரு காரியத்துக்கும் உங்களுக்கு யார் முதல் கடவுள்னு பார்த்தா விநாயகருக்கு அடுத்தபடியா, நீங்க யார குலதெய்வமா ஏத்துக்கிட்டீங்களோ, அவங்க தான் உங்களுக்கு குலதெய்வம். சரியா? கண்டுபிடிச்சிட்டோமா குலதெய்வத்த? இத விட என்னங்க ஒரு பெரிய ஒரு வழி இருக்கு குலதெய்வத்த நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு? சொல்லுங்க பாப்போம். இந்த இந்த இத்தன வகையில ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா உங்க குலதெய்வம் என்னங்கிறது பிரத்யக்ஷணமா உங்களுக்கு காட்சி குடுத்துருங்க தெய்வம். மத்த தெய்வங்கள் கூட நம்மள சோதிக்கலாங்க. நம்ம பக்திய சோதிக்கலாம். நம்ம நம்ம வந்து உண்மையான எண்ணத்தோட தான் நம்ம வந்து கும்பிடுறோமா, பேசுறோமான்னலாம் கூட சோதிக்கலாம். ஆனா குலதெய்வம் ஒரு நாளும் நம்மள சோதிக்காதுங்க. இத நான் போன பதிவிலேயே நான் சொல்லியிருக்கேன் நானு. ஐயோ! நான் தான் உன் குலதெய்வம்னு தெரியாம என்ன கும்பிடாமலே இருக்கானே! என் கோயிலுக்கே வரமாட்டேங்கிறானே! இந்த மண்ண கூட மிதிக்க மாட்டேங்கிறானே! என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறானேன்னு, குலதெய்வம் அப்படி நமக்காக ஏங்கி காத்துட்டு இருக்குங்க. நம்மள காக்கிறதுக்கும், நம்மள காப்பாத்துறதுக்கும். நம்ப தான் ஓடி போய் அதோட காலடியில விழுந்து வணங்கி, இறுக பற்றிட்டு, குலதெய்வத்துக்கு மிஞ்சின தெய்வம் உலகத்துல எதுவும் இல்லேன்னு கும்பிட்டு கொண்டாடணும்னா, நம்பள போல ஒரு மிகப்பெரிய பாக்கியசாலி இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க. கண்டிப்பா இந்த வழிய நீங்க பின்பற்றுங்க. நிச்சயம் உங்களுக்கு குலதெய்வம் எதுன்னு காட்சி குடுத்து, அருமையா நீங்க வாழ்நாளில நல்லபடியா நீங்க பேரும் புகழும் அடைஞ்சு, உங்க குலதெய்வம் உங்க எல்லைய காத்து, உங்க குடும்பத்த காத்து, அருமையா அட்டகாசமா பக்கபலமா இருக்குங்க. இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நிச்சயம் நீங்க இதில எதையாவது ஒரு வழிய பயன்படுத்தி, உங்க குலதெய்வத்த நீங்க நிச்சயம் கண்டுபிடிப்பீங்க பாருங்க. யாராவது இந்த பதிவ பார்க்குறவங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு கஷ்டம் இருக்கு, ஒரு நிலைமை இருக்குன்னா, இந்த முறையில நீங்க இத பயன்படுத்தி, கண்டிப்பா நீங்க உங்க குலதெய்வத்த கண்டுபிடிச்சு கொண்டாடி கும்பிட்டு, எனக்கு தயவு செஞ்சு நீங்க உங்களுடைய தகவல என்னுடைய சேனல்ல, இந்த கமெண்ட்ல நீங்க பதிவிடுங்கங்க. அத விட எனக்கு பெரிய பேரும், சந்தோஷமும், மகிழ்ச்சியும் என்னங்க இருக்கு? வேற ஒண்ணுமே இல்ல. இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்களும் இத விரும்புவீங்கன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா எனக்கு நல்ல ஆதரவு குடுங்க. எனக்கு தெரிஞ்ச தகவல்கள நான் நல்லா ஒரு தடவைக்கு பல தடவ நல்லா விசாரிச்சு, தெரிஞ்சு, கேட்டுட்டு தான் நான் இந்த தகவல்களை எல்லாம் நான் பதிவிடுறேன். என்னையும் அறியாம சில தவறுகள் இருக்கலாம். நான் தப்பா கூட சொல்லியிருக்கலாம். கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல இத சுட்டிக்காட்டுங்க. நான் திருத்திக்கிறேன். உங்களுக்கு வேற தகவல்கள் ஏதாவது ஆன்மீகம் தொடர்பா தெரியணும்னாலும், எதுவா இருந்தாலும், பூஜையா இருந்தாலும், மந்திரங்களா இருந்தாலும், இந்த மாரி வழிபாடுகளா இருந்தாலும், பரிகாரமா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் நீங்க கேளுங்க. எனக்கு தெரிஞ்சத கண்டிப்பா நான் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேங்க. எனக்கு நல்ல ஆதரவு குடுங்க. இந்த சேனல் மேலும் மேலும் வளர்றது உங்களுடைய கைகள்ல தாங்க இருக்கு. வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். அடுத்து ஒரு சிறப்பான ஆன்மீக பதிவுல உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.